ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் வுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் லெசன் தான். ரொம்ப நாளாகவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டே இருந்த லெசன். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைபர் கேட்ட லெசன் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's begin today's lesson. And I'm really sorry for my voice. I have a very bad cold. So please adjust, please bear with my voice. Next வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சரியாயிருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐம் ஸோ சாரி. ஸோ வுட்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜஸ் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஒரு 4 யூசேஜஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மித்த 4 யூசேஜஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவீங்க. வுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது ஒன்றும் இல்லை, ஐ வுட் லைக் டு அப்படின்னா ஐ வாண்ட் டுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்றத நம்ம பொலைட்டாக கேட்கணும். ஓகேயா, கொஞ்சம் லோ டோனில் தன்மையாக கேட்கணுன்னா ஐ வுட் லைக் டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு அப்படின்றத விட ஐட் லைக் டு. ஸோ இந்த ஐட் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ஷன். ஸோ யூ வுட்ன்றது யூட், வி வுட் வீட், தே வுட் தேட், ஹீ வுட் ஹீட், she would she'd, it would it'd. ஓகே, ஸோ இதுதான் இதோட கான்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் காமனாக நம்ம வந்து பேசணும். அப்போ தான் வந்து கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஐ வுட் அப்படின்றத விட ஐட் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐட் லைக் டு டாக் டு ஹிம். ஐட் லைக் டு டாக் டு ஹிம்னா ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த கொஞ்சம் அப்படின்றத நம்ம தமிழில் ஆட் பண்ணோன்னாவே நம்ம கொஞ்சம் மரியாதையாக கொஞ்சம் பொலைட்டாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டோன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இங்கே அது கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும், இல்லை நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐட் லைக் டு டாக் டு ஹிம். ஷீட் லைக் சம் காஃபி. ஷீட் லைக் சம் காஃபி. ஷீ வாண்ட்ஸ் சம் காஃபின்னு அர்த்தம். அவளுக்கு கொஞ்சம் காஃபி வேணும். அவளுக்கு காஃபி வேணுமா, அவளுக்கு காஃபி வேணும் போல இருக்குது, பொலைட்டாக நம்ம சொல்கிறதுக்கு. ஓகே, இதே நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, பொலைட்டாக உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேள்வியாக கேட்குறதுக்கு do you like some coffee, do you like some coffee, do you want some coffeeன்னு அர்த்தம். உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா, உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுங்களா அப்படி நம்ம தமிழில் பொலைட்டாக கேட்குறதுக்கு இங்கிலீஷில் do you like some coffee அப்படின்னு கேட்கலாம். do you like to know more about this, do you want to know more about thisன்னு அர்த்தம். இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா. இப்போ நம்ம கஸ்டமர் கேர்லாம் கால் பண்ணி பேசும்போது இந்த ரெக்கார்டட் வாய்ஸ் நம்ம கேட்கும். do you like to learn more about this, if yes press option 1 or option 2 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் பொலைட்டாக அவங்க வந்து நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது. ஆல்ரைட், ஸோ வுட்டோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்த்தோம். வுட் யூ லைக்னா உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை எனக்கு இது வேணும்னு பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வுட் யூ லைக், ஐ வுட் லைக், ஷீட் லைக் அப்படின்னு நம்ம சொல்லலான்னு பார்த்தோம். செகண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா வுட் யூ மைண்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக the following verb should be in the ing form. ing ஃபார்மில் தான் இருக்கணும் following verb. would you mind closing the window, would you mind closing the window. ஓகே, அந்த விண்டோவை கொஞ்சம் மூட முடியுமா. would you mindனா என்ன அர்த்தம், இதை பண்ணலாமா, இதை பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே, தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இதை நான் பண்ணேன்னா அப்படின்றது தான் would you mind. இது நார்மலாக do you mindன்னு கூட சொல்லலாம். do you mind closing the window அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பில்லை. would you mind informing him, நீங்கள் அவர்கிட்ட இது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா. ஓகே, இது அவர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா. would you mindை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தட் இஸ் would you mind if I took the pen, நான் இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா, நான் இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் இந்த பேனாவை எடுத்துக்கலாமா அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறோம். அங்கே would you mind போடும்போது இதை எடுத்துக்கலாமா, நான் இதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பொலைட்டாக கேட்குறது தான் அந்த would you mind. ஓகே, would you mind if I took the pen. ஸோ பொதுவாக வந்து if I சொன்னதுக்கப்புறம் took the pen past tenseல தான் இந்த வேர்பை நம்ம சொல்லுவோம். தட்ஸ் த கிராமர் ரூல். ஸோ எப்போவுமே would you mind பக்கத்தில் நம்ம சொல்லும் போது if I past verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். if I took the pen. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். would you mind if I talk to him. நான் அவர்கிட்ட பேசலை, இனிமேல் தான் பேச போகிறேன் இல்லையா, பட் அதுக்கும் நம்ம past tense தான் சொல்கிறோம். if I talked to him, நான் அவர்கிட்ட பேசினா உங்களுக்கு ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் அவர்கிட்ட பேசலாமா அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். பட் இங்கே ப்ரெசென்ட் யூஸ் பண்ணாலும் தப்பில்லை. ஓகே, இங்கே நீங்கள் do you mind போட்டிங்கன்னா இங்கே தாராளமாக நீங்கள் ப்ரெசென்ட்டில் சொல்லலாம். do you mind if I talk to himனே சொல்லலாம், தப்பில்லை. ஸோ வுட்டோட செகண்ட் யூசேஜ் பார்த்தோம். would you mind ஆர் do you mindும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு. ஸோ would you mindன்னு சொல்லும்போது இன்னுமே ரொம்ப பொலைட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். தேர்ட் யூசேஜ் ஆஃப் would வந்து
கண்டிஷனல்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ கண்டிஷனல் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இங்கே வுட்டை வந்து எப்படி இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வுட்டை நம்ம 2 கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரூவாக இல்லை, இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்னையில் இருந்தால் நான் உன்னை டெய்லி மீட் பண்ணுவேன். நான் சென்னையிலையும் இல்லை, உன்னை டெய்லியும் மீட் பண்ண முடியாது. ரெண்டுமே ட்ரூ கிடையாது. ஓகே, 2 கண்டிஷனுமே உண்மை இல்லை. அன்ரியல் சிச்சுவேஷன், இமேஜினரி கண்டிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன். ஓகே, ஸோ இஃப் ஐ லிவ்ட் இன் சென்னை, I would meet you daily or I would meet you every day. So if I lived in Chennai, so if subject past tense, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா subject would plus verb. If I were you, I would do it. நான் நீயா இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை நான் நீயா இருந்தா அப்படின்னு நம்ம பேச்சழக்கில் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோன்னா, நானாக இருந்தால் நான் பண்ணுவேன்ப்பா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் வந்து இது மாதிரி பண்ண போகிறேன், பண்ணலாமா வேணாமா நீ சொல்லு அப்படின்னா, நானாக இருந்தால் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீயா இருந்தா, ஓகே, நான் உன்னோட பிளேஸில் இருந்தா, நானாக இருந்தால் நான் பண்ணுவேன்னு அர்த்தம். ஸோ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டூ இட். ஸோ இது 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் தான் இல்லையா? உண்மையான கண்டிஷன் கிடையாது, ரியல் கண்டிஷன் கிடையாது. நான் நீங்களாக ஆகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரி கண்டிஷனில் சொல்கிறதுக்கு தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணணும். இஃப் பாஸ்ட் டென்ஸ், அங்கே வந்து would ப்ளஸ் verb. அடுத்தது இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ஹெல்ப் தெம். ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா, போன சென்டென்ஸ்லேயும் சரி இந்த சென்டென்ஸ்லேயும் சரி, ஐ பக்கத்தில் வாஸ் தானே போடணும். ஏன் வேர் போட்டிருக்கோம்? பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் தானே போடணும், ஐக்கு வாஸ் தானே வரும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். பட் இது வந்து ஒரு இமேஜினரி கண்டிஷன், ட்ரூ கிடையாது, ரியல் ட்ரூ கண்டிஷன் கிடையாது. ஸோ இமேஜினரி கண்டிஷனுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்கள் வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ஹெல்ப் தெம்னா, நான் பணக்காரனாக இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வந்து அது ட்ரூ கண்டிஷன் இல்லை, நான் பணக்காரனாக இருந்தால் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ஹெல்ப் தெம். அடுத்தது இஃப் ஐ நியூ இட் ஐ வுட் சே. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது அதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சா அப்படின்றது வந்து ஒரு இமேஜினரி கண்டிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சான்னு சொல்லும்போது இஃப் ஐ நியூ இட் ஐ வுட் சே. ஓகே, இஃப் ஐ வர் த பிஎம் ஐ வுட் கிவ் ஃப்ரீ வைஃபை டு ஆல் த ஸ்டேட்ஸ். நான் பிஎம்மாக இருந்தால் நான் எல்லா ஸ்டேட்ஸுக்கும், நான் பிஎம்னா நான் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால் நான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஃப்ரீ வைஃபை கொடுப்பேன். ஸோ பிஎம்மாக இருக்கிறதுன்றது ஒரு இமேஜினரி கண்டிஷன். நான் யோசிக்க தான் செய்கிறேன் இல்லையா, நான் இமேஜின் தான் பண்ணுறேன், கற்பனை தான் செய்கிறேன். ஸோ அதனால் இஃப் ஐ வேர் த பிஎம் ஐ வுட் கிவ் ஃப்ரீ வைஃபை டு ஆல் த ஸ்டேட்ஸ். வுட் யூஸ் பண்ணுறதுக்கான அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தா இன்னொரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்டில் அது நடக்கலை, இதுவும் இமேஜினரி கண்டிஷன்ஸ் தான். ஸோ வுட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாவே பாஸ்டில் இமேஜினரி கண்டிஷன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இஃப் ஐ ஹேட் சீன் இட் ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ. நான் பார்த்துருந்தா நான் உனக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் பார்க்கல, நான் உங்களுக்கும் சொல்லலை. ஒருவேளை நான் பார்த்துருந்தா அப்படின்ற இமேஜினரி கண்டிஷனாக சொல்கிறேன். நான் பார்த்துருந்தா அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ ஹேட் சீன் இட் நான் சொல்லியிருப்பேன், ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ. ஸோ இங்கே எப்போவுமே வந்து இஃப் கூட ஹேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். அடுத்த இடத்துல வந்து வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ஓகே, அடுத்தது இஃப் யூ ஹேட் இன்ஃபார்ம்டு மீ ஐ வுட் ஹவ் கம். ஸோ நீங்கள் எனக்கு இன்ஃபார்மும் பண்ணல, நானும் வரல. நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறோம். ஸோ இஃப் யூ ஹேட் இன்ஃபார்ம்டு மீ ஐ வுட் ஹவ் கம். ஓகே, ஸோ இப்போ வுட்டோட தேர்ட் யூசேஜ் பார்த்தோம். இஃப் கண்டிஷன்ஸில் 2 கண்டிஷனில் நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இமேஜினரி கண்டிஷன் தான் ரெண்டுமே. ஸோ அதுக்கு வுட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் யூசேஜ் ஆஃப் வுட் ஃபார் டுடே இஸ், பாஸ்டில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஷீட் மீட் மீ எவ்ரி டே வென் ஷீ ஹேட் த கார். அப்படின்னா அவகிட்ட கார் இருந்தப்போ அவன் என்னை டெய்லி மீட் பண்ணுவா. ஸோ அவன் என்னை டெய்லி மீட் பண்ணுவா, டெய்லி ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஷீட் மீட் மீ எவ்ரி டே. ஸோ ஷீட் மீட் மீ எவ்ரிடேன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஆக்ஷன் வந்து இப்போ நடக்கிறது இல்லை, பாஸ்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ப்ளே இன் த பார்க் வித் மை சில்ட்ரன் வென் ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணப்போ நான் என் குழந்தைங்க கூட டெய்லி பார்க்கில் போய் விளையாடுவேன். ஸோ விளையாடுவேன், நான் பாஸ்டில் அந்த ஆக்ஷனை பண்ணேன் தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ப்ளே இன் த பார்க் வித் மை சில்ட்ரன் when I work from home. Next one, we'd go out every evening during my childhood. சின்ன வயசில் நாங்கள் தினமும் ஈவினிங் வெளியே போவோம். ஸோ we'd go out every eveningனா என்ன அர்த்தம்? பாஸ்டில் நாங்கள் எவ்ரி ஈவினிங், ஓகே, இப்போலாம் போகிறதில்ல, பாஸ்டில் போயிட்டுருந்தோம், டெய்லி ஈவினிங் நாங்கள் வெளியே போவோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ரிப்பீட்டடாக நடந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம யூஸ்ட் டு யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த சென்டென்சஸ் சொல்லலாம். இந்த 3 சென்டென்சஸுமே யூஸ்ட் டு யூஸ் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம இங்கே
வுட்டோட ஃபோர்த் யூசேஜ் பார்த்தோம். ரிப்பீட்டடாக பாஸ்ட்டில் நடந்த ஆக்ஷன்ஸ்க்கு வுட் யூஸ் பண்ணுன்றதை பார்த்தோம். இன்னும் 4 யூசேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண 4 யூசேஜஸ்லேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் நான் இங்கே கேட்டிருக்கேன். ஸோ டு டெஸ்ட் ஹவு வெல் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன். ஸோ அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ லெட்ஸ் ரீட் அவுட் திஸ் கொஷின் நவ். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? ஸோ பொலைட்டாக உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறது. நான் இதை செஞ்சால் உங்களுக்கு ஓகேவா? நான் இதை செஞ்சால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறது. அவன் கேட்டிருந்தா ராமு கொடுத்துருப்பான். ஸோ பாஸ்ட்டில் இமேஜினரி கண்டிஷன். அவனும் கேட்கல, ராமும் கொடுக்கல. ஸோ அவன் கேட்டிருந்தா கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எனக்கு அவரிடம் இதை கொடுக்கணும், எனக்கு அவர்கிட்ட இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பொலைட்டாக சொல்கிறது, எனக்கு இது கொஞ்சம் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நேரம் இருந்தப்போ நான் ஒரு மாதமும் சென்னைக்கு போவேன். நான் எல்லா மந்த்தும் சென்னைக்கு போவேன், என்கிட்ட டைம் இருந்தப்போ. ஸோ பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆல்ரைட். ஸோ இங்கே பார்த்த 4 ரீசன்ஸ்லேருந்து நான் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எப்படி புரிஞ்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படின்றதையும் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you so much for watching this video till the end. I'll see you in the next video. Till then, take care and bye.